சபரிமலையிலே சம்பவம் செய்து எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது அதிமுகவுடைய பொதுச் செயலராகவும் தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்துடைய முதலமைச்சராக மாறக்கூடிய ஒரே ஒரு நபர் யார் அப்படின்னா நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகத்திற்கு நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் ஒருவராக மிக முக்கியமான இடத்திலே எடப்பாடி பழனிசாமி இருக்க போகிறார். அப்படித்தான் சபரிமலையிலும் எடப்பாடி பழனிசாமியுடைய பேனர்கள் என்பது பறக்க விடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாகவே விடப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய வீடியோக்கள் தான் நீங்க ஸ்டார்டிங் வீடியோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திருப்பீங்க. அதாவது சபரிமலைக்கு மாலை அணிவித்து செல்லக்கூடிய அந்த பக்தர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடைய பேனரை பிடித்து 2026 சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சபரிமலை ஐயப்பன் கோயிலிலே விரதம் இருந்து வேண்டிக் கொண்டு வந்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருந்தது. அதற்குரிய வீடியோவை தான் நீங்க நம்ம வீடியோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திருப்பீங்க. மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முதலமைச்சராக வர வேண்டி சபரிமலை வாசன் ஐயப்பனை வேண்டி ஆரணி கோவில் யாத்திரை மேற்கொண்டிருக்கிறார். அதனுடைய புகைப்பட வீடியோக்களைத்தான் நீங்க ஆரம்பத்திலே பார்த்திருப்பீங்க. அதாவது 2026 தேர்தல் என்பது பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். திமுகவிற்கு அடுத்த 5 ஆண்டுகள் என்பது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக முதலமைச்சர் பதவி என்பது வேண்டும். அப்படி முதலமைச்சர் பதவி இருந்தால் மட்டும்தான் உதயநிதியை முதல்வராக்கி விட முடியும். ஆனால் அதிமுகவிற்கு கடந்த தேர்தல்கள் புறம் தோல்வி. அதை பயன்படுத்தியே அதை சொல்லியே எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டுகிறது இந்த ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் தரப்பு. அவர்களை புறம் ஓட விரட்ட வேண்டும். அதிமுகவை யார் கையிலும் அடிமையாக கொடுத்து விடக் கூடாது. அதிமுகவை அழித்து விடக் கூடாது. அதிமுகவை அடமானம் வைத்து விடக் கூடாது. அப்படின்னா கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி ஆக வேண்டும். அப்படி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் மட்டும்தான் அடுத்த 5 ஆண்டுகள் என்ன இன்னும் 10-20 ஆண்டுகளாலும் சசிகலா, ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவின் பக்கமே வர முடியாத ஒரு சூழல் என்பது கண்டிப்பாக 2026 அதிமுக வெற்றி பெற வேண்டும் என சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சபரிமலைக்கு மாலை அணிந்து 48 நாட்கள் விரதம் இருந்து தற்சமயம் பாத்தீங்க அப்படின்னா யாத்திரை செல்லக்கூடிய அந்த வேளையிலே எடப்பாடி பழனிசாமியுடைய பேனரையும் பிடித்துக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய நமது அதிமுக தொண்டர் ஒருவர் நேரடியாக சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும். அங்கு ஐயப்பனை தரிசனம் செய்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக முதலமைச்சராக வர வேண்டும். அப்படி முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை கொடுப்பார். தமிழக மக்களும் நல்லா இருப்பார்கள். சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் இருக்கும். பெண்கள் பாதுகாப்பாக இருப்பார். விலைவாசிகள் கட்டுப்படுத்தப்படும். அது மட்டுமில்லாமல் தமிழக மக்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் என்பது கிடைக்கும் என சொல்லி நமது அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலே தரிசனம் என்பது செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.